இந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்து அஜித்துக்கு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு பலமான சார் எனக்கும் செய்தி ஆசை, வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கும் ஆசை தான் சார். நீங்கள் எப்போ சமீபத்தில் சந்தித்து அவர்கிட்ட இதை பற்றி பேசுனீங்களா? சார் நான் வந்து ஃப்ராங்காக சொல்ல போனோன்னா, என்னை அறிந்தால் டைம்லேருந்து இது வரைக்குமே வந்து சார் எப்போவாவது பேசணும்னு அவருக்கு தோணுச்சுன்னா அவர் ஃபோன் பண்ணுவார், இல்லை மெசேஜ் பண்ணுவார். அப்போ நான் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், அப்போது பேசுவேன். என்றைக்குமே நான் எல்லை மீறி அவரை நான் டிஸ்டர்ப் பண்ணதும் இல்லை, பேசினதும் இல்லை. அண்ட் ஐ லைக் இட் தட் வே. ஏன்னா ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷர்கள் வந்து நம்ம லைஃப்பில் கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 ரேர். ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்ணாதான் வந்து எனக்கு திருப்தி கிடைக்கும்னா இல்லை சார், அப்படி கிடையாது. த ப்ரெசன்ஸ் தட் ஐ ஹேவ், அவர் லைஃப்பில் ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் என் லைஃப்பில் இருக்காருன்ற ப்ரெசன்ஸ், அது போகும். தட் இஸ் இனஃப். இஃப் ஐ கெட் டு மேக் அ ஃபிலிம் வித் ஹிம், நத்திங் லைக் இட். ஐ வில் கிவ் மை பெஸ்ட். என்றைக்கா ஒரு நாள் ஃப்யூச்சரில் நடந்தால் கிரேட் சார். மற்றபடி அந்த மாதிரி இது வரைக்கும் அப்படி அந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை இல்லை சார். அதாவது கன்ஃபார்ம்டாக இந்த படம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த மாதிரி பேச்சு இல்லை. வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஒர்க், பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. என்றைக்கா ஒரு நாள் ஃப்யூச்சரில் நடக்கும். அதை நான் நம்புகிறேன். அது அவர் என்றைக்கு அதுக்கு அவரோட டைம், இப்போ அவர் எக்ஸ்ட்ரீம்லி பிஸி வித் ரேசிங் அண்ட் இப்போ ஆதிக் படம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் எப்போ அவர் கூப்பிட்றாரோ அப்போ பண்ணுவேன் சார். பட் sometime in the future, I really love him as a person. So நடந்தால் great.